காரைக்கால் பெருமையை ரொம்ப 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 அழகாக சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் உலகத்திலே வேணாம், இந்தியாவிலே விட்டுருங்க, தமிழ்நாட்டிலே பொண்டாட்டி காலில் புருஷன் ஊனன்னு சொல்லி கொடுத்த ஆள் காரைக்கால் அம்மையாரோட புருஷன் பரமதத்தன் தான். அவர் தான் எங்கள் குரு. பரமதத்தன் ரசிகர் மன்ற தலைவர் நான். வாழ்க்கையில் வண்டி ஓடணும்னா லப்பு டப்புன்னு காலில் ஊந்தனே, நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி விட தெரியாதனால தான் நான் இப்படி நிற்கிறேன். இதான் வம்பில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு 2 பழம் கொடுத்தாருல, மாம்பழம், இது எடுத்து வச்சாங்கல்ல. அவர் வந்து ஒன்று கேட்டார், ஒரு அதிதி வந்தார், அவருக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க, ஒரு பழத்தை கொடுத்தாங்க. இன்னொன்று கேட்டார், நானும் தான் என்ன சொல்லியிருப்பேன், அந்த இன்னொன்று தான் இதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த அம்மா பொய் சொல்ல தெரியாதவங்க. அவங்க போனாங்க, சிவபெருமான்கிட்ட கேட்டாங்க, அவர் மாம்பழத்தை கொடுத்தாரு, கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆஹா, தெய்வத்து கூட நம்ம வாழ்க்கை நடத்தக்கூடாதுன்னு காலில் ஊந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்கள் ரசிகர் மன்றத்தை ஆரம்பிக்க வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர் தைரியமாக காலில் விடுறோம்னா காரைக்கால் அந்த மண். நான் நதிகள் இணையணும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நதிகள் இணையில, அது ஏன் இணையில தெரியுமா? நாம் தான் அந்த தப்பை பண்ணோம். நதிகளுக்கு கோதாவரி, கங்கா, பவானி, துங்கமித்ரா இப்படி பொண்ணுங்க பேராக வச்சா எப்படி பொண்ணுங்க ஒன்றா சேருவாங்க? காங்கேய, சுப்பிரமணி, பல்ராம, சபாபதினு வைங்கண்ணா, நதிங்க உடனே இணைஞ்சிடும். ஆம்பளைங்க ஒன்று சேர்ந்துருவோம், பொம்பளைங்க அவ்வளோ சீக்கிரம் சேர மாட்டாங்க. நதிகள் இணைவதற்கான சாத்தியம் இல்லை. இங்க பாருங்க, இப்போ வீட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. இது வீட்டு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. நாட்டை பத்தி எங்க யோசிக்க நினைச்சு பாருங்க. கல்யாணம் ஆன ஆம்பளையும் கல்யாணம் ஆன பொம்பளையும் எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? ஒரு டெக்னிக் இருக்கு. கல்யாணம் ஆன பொம்பளைக்கு கழுத்துல தாலி தொங்கும், கல்யாணம் ஆன ஆம்பளைக்கு கழுத்தே தொங்கும். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல ஒரு ஆளு படாத பாடுபட்டு என்கிட்ட ஓடி வந்தார். காங்கேயன் சார், மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னு, என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கும் டெய்லி சண்டை சார், டெய்லி சண்டை சார், அடிச்சுக்கிறாங்க சார். அப்படியா, உங்க பொண்டாட்டிக்கு உங்க அம்மாவுக்கு சண்டை வந்தா நீ யார் பக்கம்? நான் பீரோவுக்கு பின் பக்கம்னாரு. அப்புறமா தான் தெரியுது கல்யாணத்துக்கு ஏன் பீரோ தராங்கன்னு. ஆம்பளைங்க ஒளிஞ்சிக்கிறதுக்கு தான். ஒரு பழமொழி இருக்கணும், எங்கள் தாத்தா சின்ன வயசில் சொன்னார், ஆயத்திர பத்திர கோத்திர மல்லாத்திர கல்லேத்திர பிடிச்சின்னு சாத்திர, நூத்திர பத்திர கோத்திர வளைய பத்திர மசாலா வைத்திர எண்ணெய் ஊத்துற, தத்தக பத்தக பத்திர ராத்திரியில் கத்திர காலையில் மல்லாந்துக்கிறேன்னு ஒரு பழமொழிங்க. புரியுதாண்ணா உங்களுக்கு? எளிமையாக சொல்கிறேன் அந்த பழமொழியை. எங்கள் தாத்தா நிறுத்தி சொன்னார். என்ன தாத்தா புரியலன்னு? ஆயத்திர பத்திர கோத்திர அப்படின்னா ஆமை சொல்லிச்சான், ஆமை நான் 1000 வருஷம் வாழ வேண்டான்னு. ஆமை கவுந்துக்கிட்டு போகிறவர்கள் தான் அதுக்கு வாழ்க்கை. ஆமையை மல்லாத்தி போட்டால் மேட்ரு ஓவர். ஆயத்திர பத்திர கோத்திரன் ஆமை சொல்லிச்சான், அப்படியா மல்லாத்திர கல்லேத்திர பிடிச்சின்னு சாத்திர. மீன் சொல்லிச்சான் 100 வருஷம் வாழ்வன், அப்படியா வளைய போத்துற மசாலாவை ஏத்துற எண்ணெயை ஊத்துற. மீன் மேட்ரு ஓவர். தவுக்களை ராத்திரி பூரா கக்க கக்கா கக்க கக்கா கக்க கத்திக்கிட்டே இருக்கும். தத்தகா பத்தக பத்திர ராத்திரியில் கத்துற, காலில் மல்லாந்துக்கிற. 2 வீலர்காரன் நசிக்கிட்டு போயிருப்பான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. வீட்டு பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாட்டை பற்றி எங்கே யோசிக்க நினச்சி பாருங்க. அண்ணா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உலகத்தில் உதவி செஞ்சாலே உபத்திரம் வருதுண்ணே. நான் வந்து பரோபகாரி. எங்காவது ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா ஓடி போய் உதவி செய்கிறாள்ண்ணா. என் கண் முன்னால் தான் இது மாதிரிலாம் நடக்குது. பாவம். நானும் என் மனைவியும் போன வாரம் பைக்கில் போய்கிட்டு இருந்தேன்னா எதிர்க்க ஒருத்தர் அவங்க மனைவியை கூப்பிட்டு அவரும் பைக்கில் வந்தார். அவங்க மனைவியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் யாரையே கூப்பிட்டு வரேன் யாருன்னு தெரியல. ஆனால் நான் சத்தியமாக என் மனைவி தான் கூப்பிட்டு போனேன். பைக்கில் போகும்போது எதிர்க்க ஒரு நல்ல ஸ்பீடில் வந்தாங்க. ஒரு நாய் குறுக்கில் போய் 2 பேரும் கீழே வந்துட்டாங்க போன வாரம். உடனே என் பைக்கை நிறுத்திட்டு நானும் என் மனைவியும் போய் அவங்க ரத்தத்தெல்லாம் தொடச்சி உடனே பார்த்து அந்த ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் கூப்பிட்டு, எப்பா ரொம்ப அடி பயங்கரமாக இருக்குது, முகமெல்லாம் ரத்தமாக ஒழுகுது, இவர் பார்த்து கூட்டு பாப்பான்னு சொல்லி நானே ஆட்டோ டிரைவருக்கு 100 ரூபா பணத்தை கையில் கொடுத்து இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு பாப்பான்னு. அந்த மனுஷனும் அந்த மனைவியும் அவங்க வீட்டுக்காரம்மா எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு நான் தழுதெடுத்து ஒரு வார்த்தை நன்றி சொல்ல வந்தார். ஏன் சார், ரோட்டில் எவனோ அடிபட்டு போனான் நமக்கு என்னான்னு போகிற காலத்தில் வண்டியை நிறுத்தி நீங்களும் உங்கள் மனைவியும் எனக்கு ஒரு உதவி செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவுக்கும் காசு கொடுத்து அனுப்புறீங்களா சார் அப்படின்னு நன்றி சொல்ல வந்தார். அவர் நன்றின்னு சொல்லியிருக்கலாம். இந்த சண்டாளப்பாய் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னா சார், நானும் என் பொண்டாட்டியும் போகணுமா, பைக்லேருந்து விழணுமா, இவன் வந்து உதவி செய்யணுமா? பாருங்கள், நான் உதவி செஞ்சதுக்கு இந்த நாட்டில் என்ன அநியாயம் நடக்குது. ஆனால் பாருங்கள், பெண்கள்லாம் பாருங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். இன்றைக்கி நாங்கள் பெண்களுக்கு எல்லாம் நகை நட்டு பட்டு புடவைன்னு வாங்கி கொடுத்து ஏகப்பட்ட செலவு பண்ணுறேன் நான் பெண்களுக்கு. எங்களுக்கு 90 ரூபாய்க்கு ஒரு வேட்டி வாங்கி தராங்களா? பெண்கள் எதுக்காக நிறைய நகையும் அழகான பட்டு புடவையும் ஏன் கட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக கட்டிக்கிறோம்.
இப்போ நாளைக்கே இப்போ அந்த அண்ணனோட மனைவி அப்படியே ரோட்டில் நடந்து போகிறாங்கண்ணா, ஊருக்காரன் என்ன தெரியுமா சொல்லுவான், டீ கடையில் உட்காந்துட்டு, அடா 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 அங்கே பாரியா காங்கையன் பொண்டாட்டியா என்னமா வச்சிருக்கான் பாரியா. ஒத்துக்கிறோமா அண்ணே? அப்படியும் சொல்லுவான். அந்த டீ கடையில் இருக்கிறவங்க இப்படியும் சொல்லுவான், இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாண்டா காங்கையன் நடுத்தரில் நிற்கிறான்னு சொல்லுவான். 3 முழத்தில் தொடப்பம் இருக்கும், பூந்தொடப்பம். பெண்கள் குனிஞ்சு பெருக்குவாங்க. அரிசி இடிச்சு தான் சாப்பாடு செய்வாங்க. அப்போ அது இப்போ வாய்ப்பு இல்லை, ஒரே மண்ணெண்ண பேரில் மாதிரி ஒரே சைஸாக போச்சு, அது நாம் பொறுப்பு இல்லை. ஆனால் என்னன்னாக்கா அந்த தொடப்பம் 3 அடி தொடப்பம் இருந்தது பிரச்சனை இல்லைண்ணா. இப்போ 7 அடியில் இருக்குது தொடப்பம், பொம்பளையோட உயரமாக இருக்குண்ணே. 3 அடி. எங்கள் வீட்டு அம்மா ஒரு நாள் ஹாலில் நின்று க்ளீன் பண்ணது கிச்சன் க்ளீன் ஆகுதுண்ணே, அவ்வளோ நீட்டு தொடப்பம். இப்போ அதில் என்ன வேடிக்கைன்னா வேக்யூம் கிளீனர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், வேக்யூம் கிளீனர். அதை ஆன் பண்ணிவிட்டு குப்பை இருக்கிற இடத்த காட்டினோம்னா குப்பையெல்லாம் சரசரன்னு இழுத்துக்குமா. எங்கள் வீட்டம்மா அப்படி தான் காட்டிக்கிட்டே போச்சு, கிச்சனில் போச்சு பாரு 4 இட்லி உள்ளே இழுத்துக்குச்சுண்ணே. வேறு இட்லியே இல்லையா, யாருக்கும் தெரியாமல் நோண்டி எடுத்து சாப்பிட்டு போனேன், வேறு வழி. ஆனால் இது குடும்பத்து பிரச்சனை, இதெல்லாம் பார்க்கவே நமக்கு நேரம் சரியாக இருக்குது. நாட்டில் எந்த பிரச்சனை நடந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஐயா, ஒரு நாய் தான் பெத்த பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போணுச்சான். காலையிலேயே நாய் குளித்து முடிவிட்டு பொண்ணு பார்க்குறதுக்காக கிளம்பியிருக்கு. எழுத்தாப்புல சரஸ்வதி, தனலட்சுமி, பூமாதேவி 3 பேர் வந்திருக்காங்க. நாய் பார்த்துட்டு போயும் இவ்வளோ முகத்திலேயே முடிச்சுட்டு பொண்ணு பார்க்க போகிறது, வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் குளிச்சுட்டு கிளம்பியிருக்கு. மூதேவி வந்திருக்கா. சபாஸ், இதாண்டா நம்ம பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு சரியான நேரம்ன்ட்டு நாய் மூதேவி முகத்தில் முடிச்சுட்டு பொண்ணு பார்க்க போணுச்சான். சரஸ்வதி, தனலட்சுமி, பூமாதேவி 3 அந்த நாட்டை ஆண்ட ராஜா கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. எங்கள் முகத்தில் முடிச்சுட்டு போகக்கூடாதுன்ட்டு நாய் மூதேவி முகத்தில் முடிச்சுட்டு போய் கேட்டு சொல்லுங்க ராஜான்னு. உடனே ராஜா மந்திரி அனுப்பிட்டாரு. மந்திரி போய் நாயை கூப்பிடுறாரு. நாய் சொன்னிச்சான், இந்த நாட்டு ராசா என் மருமவனாச்சா, நான் எப்படி அவர் முகத்தில் முடிச்சு பேசுறதுன்னுச்சான். ஒழுங்கு மரியாதையாக வந்துருன்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க. உடனே 2 சிம்மாசனம் போட்டாச்சு, நடுப்புற திரையை கட்டியாச்சு. ராஜா கேட்டார், ஏன் சரஸ்வதி முகத்தில் முடிச்சுட்டு பொண்ணு பார்க்க போலன்னு. உடனே நாய் சொன்னிச்சான், இந்த நாட்டில் காசு இருந்தால் மெட்ரிகுலேஷன், கம்மியாக இருந்துச்சுன்னா நவோதயா, அதுவும் நர்சரி ஸ்கூலு, காசு இல்லைனா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, இப்படி கல்வி கொடுக்கறதுல கூட 4 வகையாக கொடுக்குற ஓரவஞ்சனக்காரி பாரபட்சமாக இருக்கிறா, அதனால் அவன் முகத்தில் முடிச்சுட்டு போகலன்னுச்சான். சரி, ஏன் தனலட்சுமி முகத்தில் முடிச்சுட்டு போகலன்னு கேட்கும்போது நாய் சொன்னிச்சான், வசதி படித்த மிகப்பெரிய பணக்காரலாம் இருக்காங்க இந்தியாவில், காசுக்கே இல்லாமல், சட்டை இல்லாமல், உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல் ஏழைகள் இருக்கிறாங்க, செல்வத்தை சரிசமமாக படைக்கல இல்லை, அவளும் ஓரவஞ்சனக்காரி, அவன் முகத்தில் முடிச்சுட்டு போகலன்னுச்சான். சரி, பூமாதேவி முகத்தில் ஏன் முடிச்சுட்டு போனன்னு கேட்கும்போது நாய் சொன்னிச்சான், ஒன்றும் இல்லை, நீர், நிலம், காற்று, ஆகாயம்லாம் பொதுங்கிறாங்க, ஒரே நாடு இந்தியா, பேஞ்சு விளையிற பூமி கர்நாடகா, பாஞ்சு விளையிற பூமி தமிழ்நாடு, தண்ணி அவன் வச்சுக்கிறான், அங்கே கொடுக்க மாட்டான், இங்கே தற்கொலை பண்ணிக்கிட்டு விவசாயி சாகுறான், பூமியில் கூட இவ்வளோ ஏற்றத்தாழ்வு படைச்சிருக்காள், அதனால் முடிச்சுட்டு போகலன்னுச்சான். சரி, அதெல்லாம் ரைட்டு, மூதேவி முகத்தில் முடிச்சுட்டு போனியே என்ன விஷயம்னு கேட்டார். ஐயா, நீங்கள் இந்த நாட்டு ராஜா, நல்ல பிரியாணி தின்னுட்டு பஞ்சு மெத்தையில் தூங்கினாலும் உங்களுக்கு தூக்கம் வரும், நாய் ஊத்துற கஞ்சை குடிச்சுட்டு குப்பையை சிச்சு படுத்தாலும் எனக்கும் தூக்கம் வரும், இந்த நாட்டில் தூக்கத்தை சரிசமமாக படைச்ச பொதுவுடமாக்காரி மூதேவி, அதனால் அவன் முகத்தில் முடிச்சுட்டு போனேன்னு சொன்னிச்சான். சரி, அதெல்லாம் ரைட்டு, என்ன பார்த்து மருமவனு சொன்னி எப்படி நிச்சான். ஐயா, நேற்றுக்கு நாள் உங்கள் வீட்டில் விசேஷம் நடந்துச்சுல்ல, வெளியில் கிடக்கிற இலைய நான் அக்க வந்தப்ப உன் பொண்டாட்டி என்ன சொல்லி திட்டினீங்க, பொடி நாய்க்கு பிறந்தவளன்னு கேட்டீங்கல்ல, அவன் எனக்கு பிறந்தவன், நீங்கள் எனக்கு மருமவன் தானே நினைச்சான். இந்த நாட்டினுடைய ஏற்றத்தாழ்வை ஒரு நாய் சொல்லிட்டு போயிட்டுங்க ஐயா. அப்பேற்பட்ட இந்த நாட்டினுடைய போற போக்க பார்த்து பலே பலேன்னு நான் பாராட்டணுமா? மன்னிக்கணும். அதாவது கலைமகளை பற்றி, திருமகளை பற்றி, பூமாதேவியை பற்றி ஏன் ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டதால் ஒன்றை சொல்கிறேன். இமயமலை உயரமாக இருந்தால்தான் கங்கை அங்கே இருந்து உதிக்கும், தரையிலே கால் பதிக்கும். இமயமும் உயரமாக வேண்டாம், மற்ற இடமும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே காரைக்கால் உயர்ந்திருந்தால் தான் கடல் உள்ளே வராமல் இருக்கும், இல்லை என்றால் கடல் இங்கே உள்ளே வந்துவிடும். ஆக ஏற்றத்தாழ்வு என்பது இறைவன் படைக்கிறான் என்று சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கிறது. பள்ளம் இருந்தால் தான் தண்ணீர் தேங்கும், தண்ணீர் தேங்கினால் தான் ஏரி, இல்லை என்றால் நாடு நாறிவிடும். நாரி பட்டு வேஷ்டி பற்றி கணா கண்ட போது கட்டி இருந்த கோவணம் களவாடப்பட்டுனதுன்னு வைரமுத்து சொன்னான். அதான் என் நாட்டில் நடக்குது. பள்ளத்தில் விழுந்து கிடக்கும் மானுடருக்கெல்லாம் கல்வி வெள்ளத்தின் பெருக்கை போல சென்றடையணும்னா பாரதி. நாட்டில் கல்வி அப்படி போய் கிடைக்குதா? 20 லட்சம் இருந்தா என்ஜினியர் சீட்டு, 25 லட்சம் இருந்தா டாக்டர் சீட்டு, 60,000 75,000க்கு பிஎட் சீட்டு விலை போகுது.
எல்கேஜி சேர்க்க 20,000 ரூபாய் டொனேஷன் கேட்கிறான். இப்படி கல்விக்குரிய கலைமகள் சரஸ்வதியை விலைமகளாக மாற்றி இருக்கிற கேடுகட்ட தேசத்தில், கேடுகட்ட திசை வழியில இந்த தேசம் போயிட்டு இருக்கு. இதை பார்த்து பலே பலேன்னு பாராட்ட முடியுமா? நீ கலைமகளை விலைமகள்லாம் ஒப்பிடாத, தப்பு. கலைமகளா இறங்கி இத்தனை சீட்டை இவ்வளவு ரூபாய்க்கு வித்துடுன்னு சொன்னாங்க. கல்வி கூடங்கள் நடத்துறவங்க வித்தாக்கா கலைமகள் என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் 62 லட்சம் இளைஞர்கள் படித்து பட்டம் பெற்று எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலே பதிவு செய்து வேலை இல்லாமல் காத்திருக்கிறான். அவனுக்கு வேலை கொடுக்கணும். இந்த சேது சமுத்திர திட்டம் அமுலானா 10 கடலோர மாவட்டத்து இளைஞனுக்கு வேலை கிடைக்கும்னா இருந்த மசூதியை இடிச்சவன் சொல்றான் இல்லாத பாலத்தை இடிக்காதறான்னு. ஐயா, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ராமர் கட்டிய பாலம்னாங்க. எப்போயா கட்டினாதுன்னு கேட்டால் 17.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. நாட்டில் உயிரினங்கள் தோன்றிய உலகத்தில் 2 லட்சம் வருஷம் ஆகுது. மனுஷன் தோன்றி 50,000 வருஷம் ஆகுது. 17.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியாம். சரி, எப்படா கட்டினதுன்னு கேட்டால், அணில் இருக்குல்ல, அணில் அது கடற்கரை மணலில் போய் உழுந்து பெறலுமா, மணல்லாம் ஒட்டியுமா, கடலில் ஓடி போய் குதிக்குமா, மணல் கொட்டிடுமா, கரைக்கு கடலுக்கு, கரைக்கு கடலுக்கு, இப்படியா அந்த பாலத்தை போட்டுச்சு. அதனால தான் ராமர் அன்பா தடவி கொடுத்தாரு, 3 கோடி விழுந்துச்சுன்றான். மன்னிக்கணும், நீங்க ராமாயணத்தை தவறா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. ராமர் பாலம் கட்டிய போது அத்தனை பேரும், ராமரோடு இருந்த வானரங்கள் அத்தனையும் ஒன்று திரண்டு அவர்கள் பாலம் கட்டினார்கள். அவர்கள் பாலம் கட்டிய போது அணிலும் உதவி செய்தது என்று தான் சொன்னார்களே தவிர, அணில் மட்டும்தான் அந்த பாலத்தை கட்டியது என்று எந்த இதிகாசமும் எனக்கு சொல்லவில்லை. ஐயா, ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னு அனுப்புனா, ஓட்டு போடுறதுக்கு 3 கோடி, ஓட்டு போடாம இருக்க 3 கோடின்னு பாராளுமன்றத்தில் 6 கோடி அள்ளி கொட்டுறாங்க. ஐயா, ஓட்டு போடுறதுக்கு 3 கோடி, ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு 3 கோடி. ஆனா ஓட்டு போட்ட ஜனங்கள் நிக்கிறது தெருக்கோடி. ஐயா, இந்த பாராளுமன்றம் ஜவஹர்லால் நேரு பேசிய பாராளுமன்றம், அன்னை இந்திரா காந்தி பேசிய பாராளுமன்றம், பி ராமமூர்த்தி பேசிய பாராளுமன்றம், மாமேதை அம்பேத்கர் பேசிய பாராளுமன்றம் இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது. பாராளுமன்றத்தினுடைய ஜனநாயகம் கேலி கூத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து பலே பலே என்று பாராட்ட தோன்றுமா? அக்ரானங்கள் அணைக்கட்டை திறந்து வச்சுட்டு கீழே இறங்குறார் ஜவஹர்லால் நேரு. அவர் காலடியில் ஒரு விவசாயி விழுந்து கும்பிட்டான். நேரு தூக்கி நிறுத்தி கொடுத்தாரு செவிலுக்கு நேரா ஒரு அறை. அதிகாரிகள் பதறி போய் நின்னாங்க. நேரு சொன்னார், எவன் காலில் விழக்கூடாது என்பதற்காக கஷ்டப்பட்டு போராடி சுதந்திரம் வாங்கினாள், இவன் என் காலிலே விழுந்து சுதந்திரத்தை அவமதித்தான் என்று. இன்றைக்கு விழுந்தே கிடக்கிறான். அதை பொறுத்து தான் அந்தஸ்து, அதை பொறுத்து தான் பதவி. இதை பார்த்து பலே பலேன்னு பாராட்ட முடியுமா? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று எழுதியவன் வாழ்ந்த நாட்டில் 10 வயது 13 வயது கண்ணம்மாக்கள் தங்களை வெற்றி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். டேபிள் உயரம் கூட இல்லாத சிறுவன் எக்கி டேபிள் துளைக்கிறான். இதே சென்னையில், மதுரையில், பம்பாயில், கல்கத்தாவில் மேல் உதட்டில் மீசை முளைக்காத அரும்பு சார் ரூம்ஸ் இருக்கு, கேர்ள்ஸ் இருக்கு, வர்றீங்களா என்று கூப்பிட்டு பிழைக்கிறது. என்ன தேசம்? சொந்த மகளின் திருமணத்திற்கு ஒன்றும் சேர்த்து வைக்காமல் செத்து போனான் பாரதி. சொந்த மகளின் திருமணத்திற்கு, திரும்பவும் சொல்லுகிறேன், சொந்த மகளின் திருமணத்திற்கு. இதற்கு பிறகு உங்களுக்கு புரியாவிட்டால் இன்னும் 40 ஆண்டு காலம் பாமாயிலுக்கும் சீனிக்கும் ரேஷன் கடை போல் நிற்பீர்கள் என்று நான் உங்களை சபிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பகோணத்தில் 94 குழந்தைகள் கல்வி வியாபாரத்தில் கொல்லப்பட்டாங்க. கடந்த ஆண்டு நினைவு தினம், பத்திரிகையாளர்கள் சந்திக்க போறாங்க, அந்த நினைவு தினத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஒரு குழந்தையை இழந்த தாயிடம் பேசுறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த சம்பவம் நடந்து இத்தனை ஆண்டுகள் ஆகுது சார், என் கணவர் அந்த துயரத்திலேருந்து மீளல, தயவு செய்து என் கணவரை வேலைக்கு போக சொல்லுங்க. வேலைக்கு போங்கன்னு சொல்றது சம்பாதிக்க இல்லை, அப்படி போனாலாவது அந்த சோகத்திலேருந்து மீளுவாரு, அதுக்காக சொல்றேன்னு சொன்னாங்க. அவர் கணவர்கிட்ட போய் பார்க்குறாங்க பத்திரிகையாளர்கள். சார், நீங்க வேலைக்கு போங்க சார், உங்க மனைவி விரும்புறாங்க, நீங்க சம்பாதிக்கணும்னு இல்லை, வேலைக்கு போனாலாவது அந்த சோகத்திலேருந்து மீளுவீங்க இல்லையா, உங்க மனைவி சொல்றாங்க வேலைக்கு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாரு, ஐயா, இந்த கும்பகோணத்திலே மிகப்பெரிய சமையல்காரனா, நான் சமைக்க போனேன்னு வச்சிங்களா,
எந்த வேலையும் நான் செய்ய வேணாம், 10 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. என் குழந்தைக்காகவே வாழ்ந்தேன், எல்லாம் செஞ்சேன், அவளுக்காகவே வாழ்ந்தேன், ஒரே குழந்தை. இன்னைக்கு அந்த அடுப்பை பற்ற வச்சுட்டியா, அந்த அடுப்பு தீ எரியிற பொழுது அப்பா அப்பா என்னை காப்பாத்துங்கன்னு என் குழந்தை கதற மாதிரி இருக்கு சார். முடியல சார், தாங்க முடியல சார், நான் மாடு மேய்ச்சாவது பொழைச்சிக்கிறேன், வேண்டாம் சார் அந்த சமையல் வேலை என்று ஒரு தகப்பனை புலம்ப வைத்திருக்கிறதே இந்த தேசம். இதை பார்த்து பலே பலேன்னு பாராட்ட முடியாது. நல்ல உணர்வோடு பேசுறீங்க. சில இது இருந்தாலும் ஆதங்கம் இருந்தாலும் இந்த தேசத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்திக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையிலே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலமுருகன் என்னுடைய சொந்த ஊர் மன்னார்குடி. என்னுடைய அப்பா பெருமாள் ஒரு சாதாரண சலவை தொழிலாளி. இந்த பாலமுருகனும் அவருடைய சகோதரி சந்திரா இருவருமே குத்துச்சண்டை மற்றும் பளுதூக்குவதில் வீரர்களாக இருந்தவர்கள். கடந்த 6/1/2010 வேலூரில் நடந்த மாநில அளவிலான போட்டியிலே கலந்து கொண்டு பாலமுருகன் மாநில அளவில் 2வது இடமும் சந்திரா மாநில அளவில் 1வது இடமும் பெற்று வெற்றிகரமாக வெற்றி பெற்று வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விதி என்ன நினைத்ததோ தெரியவில்லை. அரசு பஸ் ஒன்று வந்து இவர்கள் வந்த வாகனத்தின் மீது மோதிய காரணத்தால் அங்கே ஏற்பட்ட விபத்திலே நம்முடைய பாலமுருகனுடைய 2 கால்களும் நொறுக்கப்பட்டு இன்றைக்கு பிளேட் பொருத்தப்பட்டு தான் அவர் உங்கள் முன்னிலை நின்று கொண்டிருக்கின்றார். இப்படி ஓடி ஆடி பளு தூக்கிய ஒரு வீரன் மற்றவர்கள் கை தாங்கி தூக்கி வந்து இங்கே மேடையில் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிலையிலே இவர் இருக்கிறார் என்பதை எங்களிடத்தில் எடுத்து சொன்னார். தம்முடைய வாழ்க்கையிலே தான் மறுத்த உதவி பெறுவதற்கு, தம்முடைய கால் மீண்டும் குணமாவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் SRM பல்கலைக்கழகம் சேர்ந்து அவருடைய மருத்துவ செலவுக்காக இந்த 15,000 ரூபாய் காசோலையை இவருக்கு இந்த மேடையிலே வழங்கப்படுகிறது.